சனி பகவான் உங்களுக்கு வந்து ஜென்மத்துல இருக்காரு, ஜென்ம சனியா இருக்காரு. நவம்பர் 27 தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் மன ரீதியா இருந்து வந்த குழப்பங்களும் மனதளவுல இருந்த மந்த நிலையும் இல்லாம இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க மீனத்துக்கு. 9ஆம் தேதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்துல இருந்து மாறி 7ஆம் பாவத்துக்கு வந்துருவார். அப்ப 6ஆம் பாவத்துல கேத்து மட்டும் இருப்பாரு. பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அக்டோபர் 18க்கு அப்புறம் வக்ர சனி மேல குருனோட உச்ச பார்வை இருக்கு. அப்ப சனி நல்லிஃபை ஆயிடும். சோ சிம்பிள், விட்டு கொடுங்க. லைஃப் பார்ட்னர் கிட்டயும் சரி, பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் சரி, ஈகோ வேண்டாம், ரொம்ப சிம்பிள். மீன ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னாங்க, இந்த அக்டோபர் மாத பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்றோம். சோ நீங்க அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து பலன் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் உங்களுக்கு வந்து ஜென்மத்துல இருக்காரு, ஜென்ம சனியா இருக்காரு. ஜென்ம சனியா இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதியில தான் இருப்பார். நவம்பர் 27 தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் மன ரீதியா இருந்து வந்த குழப்பங்களும் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கோ, என்னடா வாழ்க்கை அப்படின்னு விட்டு போயிருக்கிறதோ, மனதளவுல இருந்த மந்த நிலையும் இல்லாம இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க மீனத்துக்கு. அவங்களோட ஒரு இன்டெலிஜென்ஸ், அவங்களோட ஆளுமை, அவங்களோட உத்வேகம் எல்லாம் சூப்பரா வேலை செய்யும். அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல குரு சுக குருவா இருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2026 மே மாசம் வரைக்குமே குரு சுககுருவா தான் இருப்பாரு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசாரம் ஆகுறாரு. அப்ப அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே குரு சுககுருவா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் அதிசாரமாகி திருப்பி அந்த 4ஆம் பாவத்துக்கு மிதுனத்துக்கே போவார். ஓகேங்களா? அப்ப இந்த சுககுரு என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட், உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு எடுக்கவே மாட்டான். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட், பிரச்சனையில நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, பிரச்சனையில நான் பெருசா வந்து முடங்கி போயிடல, நான் ஓடிட்டே தான் இருக்கேன், நான் பெருசா மூளையில உட்காரல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு சென்சேஷன் யார் கொடுப்பாரு? குரு பகவான் கொடுப்பாரு, சுககுரு கொடுப்பாரு. அதுக்கும் மேல இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா? எனக்கு நிறைய பிரச்சனை வருதுங்க. எங்க அம்மா ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க, உறுதுணையா இருக்காங்க. அம்மானோட ஒரு தைரியத்தினாலையும், அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையினாலும், அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ்னாலையும் நான் சாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். இது அக்டோபர் 18 வரைக்கும் குரு சுக குருவா இருக்காரு. அக்டோபர் 18 குரு பகவான் 4ஆம் பாவத்துல இருந்து சுகஸ்தானத்துல இருந்து மாறி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. அது கடகம் வீடு, அங்க உச்சம் பெற்று அமர்றாரு. அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றது இருக்கு. அவரோட விசேஷ பார்வை 5, 7, 9 இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே நிறைய நல்லது செய்ய போகுது. சரி, இப்ப 5ஆம் பாவத்துல வந்திருக்க குரு என்ன பண்ண போறாரு? நம்ம குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மன சஞ்சடம், மனக்குழப்பம், மனப்பதட்டம், இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போறாரு. பூர்வீக சொத்து பத்து, வீடு வாசல், தோப்பு துறவு எல்லாமே இருக்குங்க. வியாபாரம் பண்ண கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற வியாபாரமே ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அது வியாபாரம் ஆகும். பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க, கோர்ட்ல கேஸ்ல இருக்குங்க, அது வந்து அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் வெளியே வருவீங்க. சொத்து பத்தே இன்னும் கொடுக்கலைங்க, நிறைய பேருக்கு அவங்க பார்ட்னர்ஸ், அதாவது அவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஏதோ ஒரு விதத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க குரு நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலனை கொடுப்பாரு. ஏதோ ஒரு விதத்துல வந்து பாருங்க, எனக்கு நிம்மதி, சந்தோஷம், கையில காசு நடமாட்டம், பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது குரு கொடுப்பாரு. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல கேத்து பிளஸ் சுக்கிரன் இணைவு. இந்த சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6ஆம் பாவத்துல போயிருக்கான். கேத்துவோடு சுக்கிரன் இணைவு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாருங்க, லேடிஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை. அதே மாதிரி எதிரிகள் பெருசா இருக்க மாட்டாங்க, எதிரிகள் மண்டியிடுவாங்க, எதிரிகள் காணாம போவாங்க அப்படின்றது ஓகே. பட் பியாண்ட் தட் ஹெல்த்ல சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். சின்ன சின்ன கடன், லோனு தப்பு இல்லை, ஓகேங்களா? அது அடையறதுக்கான பிராப்தமும் வரும். சின்ன சின்ன லோனு கடன்லாம் இருக்கு அப்படின்னா அதை அடைப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு நல்ல விஷயங்கள், இதுக்காக லோன் நீங்க தேடுறீங்க அப்படின்னா அது கிடைக்கவும் செய்யும். இது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகாசனுடைய இணைப்பு. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்துல இருந்து மாறி 7ஆம் பாவத்துக்கு வந்துருவார். அப்ப 6ஆம் பாவத்துல கேத்து மட்டும் இருப்பாரு. அப்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 7ஆம் பாவம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9 சுக்கிரன் வந்து இணைகிறாரு. கலத்திர ஸ்தானத்துல சுக்கிரன், ஆனா நீச்சம் பெறாருன்றது உண்மை. ஆனா சூரியனோட இணைகிறாரு அப்படின் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது வருது. அப்ப நீச்ச சுக்கிரன் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் பெருமளவு குறைஞ்சிடும்.
அப்ப கலத்திர ஸ்தானத்துல வந்து பாருங்க, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் வருங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் வரும். இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சைடு பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. ஈகோ கிளாஷும் வரும், அதே மாதிரி அந்யோன்யம் அப்படின்றது வரும். ஆட விடுங்க, நான் தான் தெரியாம பேசிட்டேன், நீங்களாவது விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம்ல, சரி விடுங்க சாரி அப்படி நீங்க சொல்லுவீங்க, இல்ல அவரு சாரி சொல்லுவாரு. அதாவது லவ்வும் அஃபெக்ஷனும் இருக்கும், கொஞ்சம் ஈகோ கிளாஷும் வரும். பிளஸும் மைனஸும் ரெண்டும் இருக்கும். மைனஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு உண்டு அக்டோபர் 18 வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அப்ப நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீ தான் என்கிட்ட விட்டு கொடுக்கணும், நான் ஒரு வாரம் பேசாம இருப்பேன், 5 நாள் பேசாம இருப்பேன், அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அக்டோபர் 18 வரைக்கும் தான். அந்த முரட்டுத்தனத்தை அக்டோபர் 18 வரைக்கும் விடுங்க. முக்கியமா இது வந்து பாருங்க, உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் கூட, உங்களுக்கும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும், லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் சரி பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் சரி, இந்த முரட்டுத்தனம் அப்படின்றது உங்களுக்கும் அவங்களுக்கும் மேலோங்கும். அந்த முரட்டுத்தனத்தை விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது அக்டோபர் 18 வரைக்கும் அதுல கொஞ்சம் காஷியஸா இருங்க. காரணம் என்னன்னா, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அக்டோபர் 18க்கு அப்புறம் வக்ர சனி மேல குருனோட உச்ச பார்வை இருக்கு. அப்ப சனி நல்லிஃபை ஆயிடுவார். ஸோ சிம்பிள், விட்டு கொடுங்க. லைஃப் பார்ட்னர் கிட்டயும் சரி பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் சரி ஈகோ வேண்டாம், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் அஷ்டமத்துல புதன் பிளஸ் செவ்வாய், அஷ்டமஸ்தான புதன் அஷ்டமஸ்தான செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன சர்ஜரிஸ், ஆக்சிடென்ட்ஸ், மருத்துவ செலவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல வேண்டாம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப காஷியஸா ஓட்டுங்க. இது எல்லாமே அக்டோபர் 18 வரைக்கும். அக்டோபர் 18 என்ன ஆகுறாரு, சூரியனும் வந்து இந்த காம்பினேஷன் அஷ்டமத்து சூரியன், அதாவது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய். அப்ப கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ், மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், கண்கள் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, அரசாங்கம் சார்ந்த சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசா யோசிக்க வேண்டியதுல கவனம் மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம் அயன சயன போஜனம் மூச்ச விரயஸ்தானத்துல ராகு. நல்லா சாப்பிடுவேன், நல்ல கம்ஃபர்ட்டா இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆடம்பர செலவுகள், ஆடம்பரமான விஷயம் எல்லாமே பண்ணிப்பேன். ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டாட யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் மீனம் எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் எச்சரிக்கை அப்படின்றது மட்டும் நீங்க வச்சுக்கினீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.